ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதும் கலங்கியதும் எல்லாமே போதும். இப்போ உன் வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க போறேன். நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்வில் நடக்க போகுது என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா இன்பமாக வாழக்கூடிய அளவுக்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தருவதற்கான நாளை நான் குறிச்சிட்டேன். இந்த நாள் என்பது உன் கஷ்டங்களை போக்கி சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில வரவழைக்க போற நாளாக இருக்கும். இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உனக்கு வர வேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலையில முன்னேற்றமும் வாழ்க்கையில வசந்தமும் குழந்தை பாக்கியமும் திருமணமும் என எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்க போகுது. பல வருடங்களாக நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் சில தினங்களில் உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்லமே. எப்பவுமே எதையுமே நம்பலாமா வேண்டாமான்ற இருக்க உன் மனசுல குழப்பத்தை எல்லாம் நான் சரி செய்றேன். இனிமே என் வாழ்க்கை மாறவே போறதில்லைன்னு நீ ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாத. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கை காத்திரு. உண்மையாகவே உன் மனசுல இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் சீக்கிரமே விடை கொடுப்பேன். உன் கைபேசி மூலமாக வந்து சேர்ந்த துன்பங்களை எல்லாம் உணர்ந்து நீயே இனி உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக என் தங்கமே. நான் உனக்கு சொன்னபடியே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தோஷமாக்கி தரதான் போறேன். இப்போது ஒரு சில தோல்விகள் உன்னை வந்து சேர்ந்துச்சே நினைச்சு துவண்டு போகாத. உன்னை தூக்கிவிட உன் அப்பா கருப்பசாமி நான் இருக்கேன். என்னையே கதியென வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய விஷயங்களும் இப்போதைய சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்கள்ல உன் கைகள் ஓங்கி நிற்கும். நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. நீ உனக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்யாம அடுத்தவங்களுக்கும் நல்லது நினைச்சு அடுத்தவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும் போது இன்னுமே என்னை நோக்கி நீ நெருங்கி வருகிறாய். அடுத்தவர்களுக்காக செய்யும் பிரார்த்தனையை கேட்டு முதலில் நான் உன்னைதான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பக்தி என்பது மிகவும் தூய்மையானதாக மாறிக்கிட்டே வருது. நீயும் இனிமே உன் வாழ்க்கையில பாதுகாப்பா சந்தோஷமா நிம்மதியாக இருக்க போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை தான் உன் துயரங்களை தீர்க்கும் மருந்தாக இருக்க போகுது. நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்னு எவ்வளவோ விஷயங்களை கஷ்டப்பட்டு விட்டாய். இனிமே நீ பயப்படவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம், பதட்டப்படவும் வேணாம். உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா. நம்பிக்கையோட உன் கடமையை செய். உனக்கான நல்ல நாள் இப்போது சீக்கிரமே உன்னை தேடி வரப்போகுது. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடியாம கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருந்தாய்தானே. இதை உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன். இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோட இருந்துவிடு என் செல்லமே. நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய எண்ணங்கள் உனக்குள்ள இருந்ததுன்னா தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை நீ தோத்து போன விஷயங்களையும் நம்பிக்கை இழந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்ட விஷயங்களையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. நீ வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு அது நிச்சயமாக உனக்கு உதவி செய்யும். உனக்கான நல்லது நடக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுத்துரு. நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி முடிச்சு உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகள்ல ஒப்படைச்சிடுறேன். மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீ எந்த செயலை செய்தாலும் இந்த கற்பனப்பா உன் கூடவே துணையா இருந்து எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடி வரும் என் செல்லமே. உன் முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாத. உன் முயற்சிக்கான பலனை சீக்கிரமே பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு என்ன நேரும், எது கிடைக்கும், எது நடக்கும் என எல்லாவற்றையும் அறிந்த நான் உன் வாழ்க்கையில் உன்னை கரையேற்றுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் நன்மையே நினைக்கிற உனக்கு ஒரு நல்லதும் நடக்கலையே நினைச்சு கவலைப்படாத. கடவுளை வணங்காதவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா வசதியா இருக்கிற மாதிரி உனக்கு தோன்றினாலும் அது வெறும் மாயைதான். அவர்கள் என்னை நம்பாமல் அவர்களுக்கான கர்ம வினையை சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கர்ம வினை நிச்சயமாக அவர்களுக்கான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும்போது அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம நிச்சயமாக என்னை தேடி வருவார்கள். ஆனா எப்போதுமே என்னை நினைக்கிற நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழதான் போற. இனி வரும் காலங்களில் எதுவுமே உன்னை காயப்படுத்த நான் விடமாட்டேன் என் செல்லமே.
நல்ல வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு மனசு சந்தோஷப்படும்படி நிம்மதியாக நல்ல வேலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானமும் கிடைப்பதற்கான வழியை நான் காட்டுறேன். குழந்தை பாக்கியம் வேணும் அப்பான்னு கேட்ட பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தையும் கொடுத்து பாதுகாத்து நல்லபடியாக அவர்கள் குழந்தையை பெற்று சந்தோஷமா நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழ்வதற்கும் நான் துணை செய்வேன் என் செல்லமே. உன் மனசை மட்டும் நீ அமைதியா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாழ முயற்சி செய். என்னை வணங்கியவர்களுக்கு தீராத வினையெல்லாம் தீர்ந்து போய் நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நான் நிர்ணயிச்சேனோ அதை நீயோ நானோ நினைப்பதால் இங்க மாற்ற முடியாது. நடப்பது நடந்தே தீரும். யாரையும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் இருப்பதுதான் உயர்வை வாழ்க்கைக்கான வழி. நீ எப்போ எந்த வார்த்தை பேசினாலும் யார் மனமும் நோகாத அளவுக்கு வார்த்தைகளை பார்த்து பேசு. பொய் சொன்னா சுலபமாக நம்புகிற இந்த உலகம் நீ உண்மை சொல்லும்போது அதற்கான சந்தேகத்தை கேட்பாங்க. அது உண்மையா நிரூபிக்கவும் பார்ப்பாங்க. அவங்க நம்புறாங்க இல்லாட்டி போகிறாங்கன்னு நீ எதை பத்தியும் கவலைப்படாம உண்மையை மட்டும் பேசிட்டு போய்கிட்டே இரு. உண்மைக்கு நிரூபிக்க ஆதாரம் தேவையில்லை என் செல்லமே. நீ உழைச்சாதான் அது உனக்கு மரியாதை, அதுதான் உனக்கு கௌரவத்தை கொடுக்கும் என தெரிகிறது தானே. பிறகு என்ன? யாரையும் பார்த்து நேரத்தை வீணாக்காம யார் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய மரியாதை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னோட கௌரவம்னு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத முதல்ல எல்லாரும் பார்க்கணும். அவங்கவங்க வாழ்க்கையை ஒழுங்கா இல்லாத போது அடுத்தவர்கள் வாழ்வில் அடுத்தவர் செய்யும் தவறுகளை குறை சொல்லி என்ன சாதிக்க போறாங்க? நீ உணர்ந்து விரும்பி செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும். எந்த காரியத்தை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் சரியா செய்யறோமா, இது சரியான வழிதானா, நாம் செய்வது நல்ல முடிவை கொடுக்குமா என எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அப்புறமாக களத்தில் இறங்கு. ஆனா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்ச பிறகு இது சரியான ஒரு நொடி கூட யோசிக்க கூடாது. எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிக்கலாம். செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஒரு முறை கூட அதை பத்தி யோசனையோ சந்தேகமோ வரக்கூடாது. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நீ பலமான ஆளாக வேகமான ஆளாக இருப்பது முக்கியம் கிடையாது. பலம், வேகம், விவேகம், வீரம், அறிவு, தைரியம் எல்லாமே உனக்குள்ள இருந்தாலும் கூட என்னால முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். இங்கு பலமும் வேகமும் பெருசா வேலை செய்யாது. என்னால எல்லாத்தையும் சரியா செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயித்து விடுவான் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வேகமா முன்னேற முடியலையே நினைச்சு வருத்தப்படாத. நல்ல வேளை இந்த நிலைமையிலையாவது இருக்கோமே, இதை விட கஷ்டப்படுறவங்க நான் எவ்வளவோ பேர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை பரவாயில்லன்னு உன் வாழ்க்கையை நினைச்சு நீயே சந்தோஷப்பட்டுக்கோ. தொடர்ந்து இனி உன் வாழ்வில் பல வெற்றிகள் வந்து சேரும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் மறக்காதே என் செல்லமே. கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டுமில்ல, எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டமும் கவலைகளும் இருக்கதான் செய்து. ஏன்னா சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இந்த உலகில் பிறக்கவில்லை என் செல்லமே. உன் மனசுக்கு நான் ஆறுதலாக இல்லாமல் மாறுதலாக இருக்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் மனம் மாறி உனக்கான சந்தோஷத்தை கூடிய சீக்கிரமே நீ அடைவதற்கு நான் உதவி செய்வேன்.